Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஜிஎஸ்டியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும் 5%, 12%, 18%, 28% இந்த ஸ்லாப்லாம் இருந்துச்சு. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மத்திய அரசு நிதியமைச்சர் மட்டும் இதை செய்யறது இல்லை, எல்லா மாநில நிதியமைச்சர்களும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய முடிவு தான். ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாடு மக்கள் ஒரு தவறுதலான ஒரு புரிதல் என்னன்னா, இது மத்திய அரசு மட்டும் தான் போடுது, மாநில அரசுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஒரு மாயை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே என்ன, எல்லா மாநில நிதியமைச்சர்களும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை கூடி தான் அதை முடிவு எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த 5%, 12%, 18%, 28% நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணாங்கன்னா, இது நிறைய பேருடைய ஒரு வேண்டுகோள் கூட. இந்த வரக்கூடிய தீபாவளி அன்னைக்கு 22ஆம் தேதியில இருந்து அந்த 12% அப்படியே எடுத்துடுறாங்க. 12% எடுத்துட்டு அதுல 90% கிட்டத்தட்ட 5% கொண்டு வந்தாங்க. சாப்பாடு எல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுல 10% எடுத்து தான் 18% கொண்டு போறாங்க. 28% எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னா, சிமெண்ட், கம்பி, மெட்டீரியல்ஸ், இதை அப்படியே 18% 10% குறைக்கிறாங்க. ஏன் 10% குறைக்கிறாங்கன்னா, கட்டிட பொருட்களுடைய விலைகள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 28% 10%, 18% குறைக்கிறாங்க. 10% குறையும். அதே மாதிரி இப்போ பெண்கள்லாம் வீட்டில் அதிகமாக டிவி பார்க்குறாங்க. டிவி விலை எவ்வளவு? 28% வரி ஜிஎஸ்டி. அதையும் இப்போ என்னன்னா 18% குறைக்காங்க. 10% அதனுடைய விலை பொருள் குறையுது. இதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஸ்லாபை குறைச்சி மத்திய அரசுக்கு வருவாயில பெரிய நிதி இழப்பு இருந்தால் கூட மக்களின் நலன் கருதி, அதுவும் இந்த தீபாவளிக்கு ஒரு தீபாவளி பரிசாக நமது நிதியமைச்சர் அவர்களும் பாரத நரேந்திர மோடி அவர்களும் இதை மக்களுக்காக எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அதில் திரு விக்ரமராஜா அவர்கள் கூட எல்லா கடைகளிலும் ஜிஎஸ்டி 22ஆம் தேதிக்கு முன்னால எவ்வளவு விலை, 22ஆம் தேதி பிறகு பின்னால எவ்வளவு விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எல்லா கடையிலும் போர்டு போடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது மக்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு, ஒரு வரப்பிரசாதம். இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வரவேற்கிறாங்க, தொழில் அமைப்புகள்லாம் வரவேற்கிறாங்க, எல்லா வியாபாரி சங்கங்களும் வரவேற்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அதை வரவேற்க மறுக்கிறாங்க. அதாவது வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குற்றம், கால்பட்டா குற்றம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மத்திய அரசு எது செஞ்சாலும் அவங்க அதை வரவேற்கிற மாதிரி ஒரு நல்லெண்ணம் இல்லை. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.